என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். அவன் என்றால் யாரை குறிக்கிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. சங்கீதம் 135 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் என் ஜனம், யாக்கோபு என் ஜனம். எனக்கு அருமையானவர்களை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டு அவர்களை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அடிமைத்தனமாக எகிப்திலிருந்து மீட்டு அந்த எகிப்தியர் கொடுத்த எல்லா பாடுகளையும் விடுதலையாக்கி அந்த இஸ்ரவேலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிராமிஸ்டு லேண்ட், பாலும் தேனும் ஓடுகிற அருமையான இடம் இஸ்ரவேல் தேசம் கொண்டு போய் சேர்த்தார். எனக்கு அருமையான அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படலாமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார், உங்களை கைவிடுவாரா? அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இன்றைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கீழ்த்தரமான நிலைமையில் இருந்தால், தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், குடும்பத்தில் எல்லாரும் தள்ளி வைத்திருக்கலாம். என்னை கூட எல்லாரும் தள்ளி வைத்தாங்க. ஆண்டவரை தேடுகிறேன்றதற்காக என் கணவரோடு சேர்ந்து நான் ஆண்டவரை தேடின பொழுது என் குடும்பத்தாரெல்லாம் பைத்தியக்காரின்னு சொன்னாங்க. ஒரேடியாக ஆண்டவர் போகிற அப்படியெல்லாம் இருக்கணுமா என்று எல்லாரும் என்னை தள்ளி வைத்தது போல தான் நான் இருந்தேன். ஆனால் நான் கவலையே படலை. எனக்கு ஆண்டவர் போதும், எனக்கு ஆண்டவர் போதும் என்று நானும் என் கணவரும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டோம். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து எங்களை உயர்த்தினார். அந்த உயர்த்தப்பட்ட பொழுது எல்லாரும் கண்டாங்க, என்ன இவளுக்கு இவ்வளோ உயரும், ஒன்றுமில்லாமல் இருந்தவளை தூக்கி எங்கேயோ ஆண்டவர்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறாள் சொல்லி எல்லாரும் தேடி வந்தாங்க. எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. என் குடும்பமே இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாக நான் இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இது என்னுடைய சாட்சி. அருமையான அப்படித்தான் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய கிளைகள் ஓங்கி படரும். இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து, குழந்தை இல்லை, எனக்கு வேலை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை சொல்கிறீங்களா? ஆனால் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 44:21 என்ன சொல்கிறது? வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த இஸ்ரவேலே என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்குங்க, டேவிட்னு போட்டுங்க, லக்ஷ்மின்னு போட்டுங்க, மகிமா என்று போட்டுங்க, உங்கள் பேர் எதுவாக இருந்தாலும் போட்டு வாசிங்க. நீ என்ன ஸ்டெல்லா, நீ என்னால் மறக்கப்படுவது. இதை தான் நான் நம்பினேங்க. இன்றைக்கி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். 87 வயதுள்ளவளாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு குறைவு கூட, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிறைய பரவு சம்பூர்ண ஆசீர்வாதம், ஒரு பக்கமும் கஷ்டம் இல்லை. காரணம், ஆண்டவர் என்னுடைய தலைவராக இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிளைகள் ஓங்கி படகுகிறோம், என்னுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போலவும் இருக்கிறது. நான் சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு அருமையானே, அப்படிப்பட்ட சாட்சியை உங்களுக்கும் கொடுப்பார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு வழிகளை காட்டும் அப்பா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிற தாவீது சொன்ன பொழுது அவனுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தில் முழுவதும் ஆசீர்வாதம் அத்தனையும் கொடுத்தீர். அதே போல இன்றைக்கு யார் யார் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் கண்ணீரில் இருக்கிறார்களோ, ஐயோ எனக்கு வழி தெரியலையே, நான் என்ன செய்யறது, குருடியாக இருக்கிறேனே, எனக்கு என்னதான் எல்லாவற்றையும் எதை தொட்டால் நஷ்டம் இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்க முடியும் பிள்ளைகளை கண்ணீரை துடைத்தரலோம்ப்பா. அவர்களை வாழ்ந்திருக்க பண்ணணும், பற்றி கொண்டவர்களாய் வாழ்ந்திருக்க பண்ணணும். இயேசுவே எனக்கு எல்லாம் என்று உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தாரும், ஆசீர்வதியம், எல்லா பாக்கியங்கள்லாம் நிரப்பும். அவள் கிளைகள் ஓங்கி படரட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அருமனை பிரார்த்தனை திருவிழாவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மூடின வாசல்கள் நிமித்தம் எவ்வளோ அவமானம், எவ்வளோ சஞ்சலம்,
எவ்வளவு இழப்பு. ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய கனத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய சுகத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். எனக்கு 2008 மேரேஜ் ஆச்சு. 6 வருஷமாக குழந்தை இல்லை. 2013 இங்கே பிளஸிங் மீட்டிங்கை வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி பொறுத்தோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுத்தா நான் இந்த பிளஸிங் வீட்டில் வந்து ஷார்ட் சொல்லிட்டு அப்புறம் ப்ரேயர் முடித்தோடனே ஐயாட்ட நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக நின்று லைனில் நின்று ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி அந்த நவம்பர் மாதமே ஒய்ஃப் கன்விஷன் ஆனாங்க. 2014 முதல் பையன் பிறந்தேன். அப்புறம் 2வது குழந்தை கேட்காம 2வது பையன் ஆண்டவர் நாம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு அங்கே வருவார். உங்கள் இருதயத்தை அவரால் நிரப்புவார், அற்புதங்களை செய்வார், கண்ணீரை துடைப்பார், உங்களை செழிக்கச் செய்வார், நன்மையை வழங்கி சமாதானமான எதிர்காலத்தை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகள் செழிக்கும்படி செய்வார். ஆகவே குடும்பமாக இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள், நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமனை பிரார்த்தனை திருவிழா பிப்ரவரி 27, 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும் இடம் அருமனை கிறிஸ்துமஸ் விழா மைதானம், அருமனை, கன்னியாகுமரி மாவட்டம்.